காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்னேரிக்கரை பகுதியில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மசமுத்திரத்தில் மர்ம நபர்களால் அஸ்வினி என்ற பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபாலன். வணக்கம் பூபாலன். ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த கொலைக்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மசமுத்திரம் அருகே உள்ள காந்தி தெரு பகுதியில் அஸ்வினி சுரேஷ் தம்பதியினர் 2 பசங்களுடன் வசித்து வருகின்றனர். சுரேஷ் என்பவர் வெளியூரில் தங்கி வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. அதே போன்று அஸ்வினி காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி அன்று வழக்கம் போல 2 பசங்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு செகண்ட் ஷிப்ட் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக வீட்டின் அன்றாட பணிகளை செய்வதற்காக வீட்டின் கதவை சாற்றி கொண்டிருந்துள்ளார். அப்போது சில நிமிடம் கழித்து அஸ்வினி வீட்டின் கதவானது உடைக்கப்பட்டிருப்பதை உறவினர் ஒருவர் கண்டு அந்த கதவினை திறந்து பார்த்து உள்ளே பார்த்தபோது அஸ்வினி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டும் அதே போன்று ஆடைகள் கலைந்தபடியும் ரத்த வெள்ளத்தில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி உற்று மற்ற உறவினர்களுக்கும் அதே போன்று 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் ஆம்புலன்ஸின் மூலம் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வந்தார். பலத்த காயம் ஏற்பட்டதன் காரணமாக மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இது குறித்து பொன்னேரிக்கரை காவல் நிலையத்தில் புகாரமானது அளிக்கப்பட்டு இதற்கான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டுக்கு அனுப்பி வைத்த அஸ்வினி நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் உறவினர்கள் கொந்தளிப்புடன் இதுவரையிலும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை என்று இன்று காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டதால் பரபரப்பானது தற்போது நீடித்து வருகிறது. உறவினர்கள் கோரிக்கையானது அது கொலை செய்யப்பட்ட அஸ்வினிக்கு உரிய நீதி வழங்க வேண்டும். அதே போன்று கொலை செய்த குற்றவாளிகளை இதுவரையும் கண்டுபிடிக்கவில்லை என்று கொந்தளிப்புடன் கண்டன கோஷங்களை எழுப்பி காவல் நிலையத்தில் முற்றுகிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கு உரிய நியாயம் வேண்டும் என்று பொன்னேரிக்கரை காவல் நிலையத்தில் அருகே உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி உள்ளனர். தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. அப்போது அந்த உறவினர் ஒருவர் எந்த தப்பும் செய்யாத அஜித்குமாரை, அதாவது கோவில் காவலாளி அஜித்குமாரை கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி இதற்கு எந்த ஒரு நியாயம் கிடைக்கவில்லை என்றும் அவர் பேசியது கொஞ்சம் சலசலப்பையானது ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் தற்போது அந்த உறவினர்களுடன் காவல்துறையினர் தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை சார்பில் ஒருவர் இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடம் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று இந்த கொலை சம்பவத்தில் 2 ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பூபாலன்.